சிஸ், பிஸ்னஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க. ஆனால் எதுக்கு பிஸ்னஸில் மதத்தை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோவர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் குட் ஃப்ரைடே அன்றைக்கி வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். நான் பிரசங்கம் ஃபஸ்ட்டு நான் சர்ச்சில் பிரசங்கம் எடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே நிறைய பேர் அந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்லேயுமே பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் எல்லாருமே வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இன்ஸ்டாலையுமே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஃபார்வர்ட் பண்ணி அக்கா சூப்பராக பேசியிருக்கீங்க, ஆண்டவரை பற்றி ரொம்ப நல்ல மகிமையாக பேசியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினீங்க. ஸோ எனக்கு அதே மாதிரி இன்ஸ்டாவில் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஓகே நம்மளை விஷ் பண்ணுறதுக்காக தான் அப்படின்னு இருக்கட்டும்னு ஓப்பன் பண்ணி இந்த மெசேஜை படித்தோடனே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே அடுத்த செகண்டு தப்பு போல் அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன். நம்ம பண்ணது அப்போ தப்புன்னு சொல்லி உடனே டிலீட் பண்ணிவிட்டேன். அப்புறம் யோசித்து பார்த்தேன், நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே, நம்ம என்ன பண்ணிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பிரசங்கம் எடுத்திருக்கேன், அதை நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன். ஸோ அது வந்து நான் நிறைய என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாம் பார்க்கணும், ஏன்னா சர்ச்லேயே நிறைய பேர் என்னை பாராட்டினாங்க. என்னை ஃபாலோவர்ஸ் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்குமே ஆண்டவரோட மகிமையை பற்றி தெரியணுன்றதுக்காக தானே நான் போஸ்ட் பண்ணேன். நான் தப்பு ஒன்றும் பண்ணலையே, இவங்க சொன்னதுக்காக நான் ஏன் டெலீட் பண்ணணும், நான் ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுதா, அது கரெக்டுன்னு தெரியுதா, நீங்கள் பண்ணுங்கள். 10 பேருக்கு பிடிக்கும், 10 பேருக்கு பிடிக்கவே பிடிக்காத 10 பேரை தூக்கி ஓர வச்சுட்டு பிடிச்ச 10 பேர் உங்களை பாராட்டுறாங்களே, அவங்களுக்காக நீங்கள் போங்க, அவ்வளோதான். நம்ம பண்ணுற விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஸோ இந்த காம்போசிட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட பேஜில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேங்க, வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.